நம்ம எல்லாருமே ஆண்டவரை தேடுகிறவர்கள் தான், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் தான், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்கள் தான். ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில் நம்முடைய குடும்பத்தில் ஒரு வறட்சி, ஏதோ ஒரு காரியத்தில் நம்முடைய குடும்பத்தில் ஒரு போராட்டம், ஏதோ ஒரு காரியத்தினால குடும்பத்தில் ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு காரியத்தினால குடும்பத்தில் ஒரு வியாதி, ஒரு மரண தருவாய். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளில் கர்த்தர் நம்மளை பிழைப்பூட்ட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். வியாதியிலிருந்து கர்த்தர் பிழைப்பூட்ட வல்லமை உள்ளவர். கடன் பாரத்திலிருந்து கர்த்தர் பிழைப்பூட்ட வல்லமை உள்ளவர். வறட்சியான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் பிழைப்பூட்ட வல்லமை உள்ளவர். நன்றாய் கவனிங்கள் எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்த ஜனத்தை அவர் கைவிடுகிறவர் அல்ல. ஆமென், அல்லேலூயா. அதனால ஆண்டவர் இந்த நாளில் கூட நம்மளோடு கூட இடைபடும்படியாக எடுத்துக்கொண்டதான ஒரு வேத பகுதி ஆபகுக் 2வது அதிகாரம். ஆபகுக் 2வது அதிகாரம் அதின் 4வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. யாருக்கு பிழைப்பு என்றால் நீதிமானுக்கு பிழைப்பு. ஆமென். யாருக்கு பிழைப்பு? நீதிமானுக்கு பிழைப்பு. உங்களுடைய கடன் பாரமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், இல்லைன்னா வீட்டில் ஒரு போராட்டமாக இருக்கலாம், நிந்தனையாக இருக்கலாம், அவமானமாக இருக்கலாம். ஏன் என் குடும்பத்தில் இந்த சூழ்நிலை, ஏன் என் குடும்பத்தில் இந்த பாரம் என்கிறதான சூழ்நிலையில் இன்னைக்கு தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் வேதம் ஒன்று சொல்லுகிறது, என்னன்னு பார்ப்பீர்கள் என்றால் நீதிமானை கர்த்தர் பிழைக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த நாளில் பிழைக்க வேண்டும் என்றால் நீதிமானாய் இருக்க வேண்டும். ஆமென். எப்படி இருக்கணுங்க? நீதிமானாய் இருக்கணும். நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க பார்க்கலாம். ரோமர் எழுதினதான புஸ்தகம், அந்த வசனத்திலே அதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ நன்றாய் கவனிங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ நன்றாய் கவனிங்கள் எனக்கு பிரியமானவர்களே, எனக்குள்ளாடி விசுவாசம் இருக்கிறது. நான் ஆண்டவரை நம்புகிறேன், ஆண்டவருடைய பிள்ளையாய் நான் ஜீவிக்கிறேன். கர்த்தர் தான் எனக்கு இதிலிருந்து ஒரு மாறுதலை உண்டு பண்ண முடியும், கர்த்தர் தான் எனக்கு ஒரு மாற்றத்தை தர முடியும் என்பதை நான் கர்த்தரை முழுவதுமாக விசுவாசிக்கிறேன். அப்போ கர்த்தர் எனக்கு நன்மை செய்வாரா? செய்வார். எப்பொழுது தெரியுமா? நீதிமானாய் மாற்றப்படும் போது கர்த்தர் நன்மை செய்வார். அல்லேலூயா. வெறும் பாவத்தை வைத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாமல் ஜீவித்துக்கொண்டு தேவனுக்கும் எனக்கும் சம்மதம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்று நினைத்தால் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அப்ப ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் நீதிமானாய் வாழ வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகம் பாவமான உலகம் தான். இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாம் பாவிகளின் நடுவே தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் பாவம், எதை எடுத்தாலும் பாவம் இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு நம்ம வேற பாவத்தை தேடி எங்கேயும் போகாண்டா, நம்மளை தேடிய பாவம் இருக்கிறது. ஆமென். நம்முடைய கைகளில் செல்போன் இருக்கிறது. நன்றாய் கவனிங்கள், அதில் எல்லா விதமான காரியங்களும் அதில் இருக்கிறது. நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. எது வேணுமோ நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமானாய் வாழ்வோமானால் பிழைப்போம். ஆமென். வேதம் அதான் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நமக்கு எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கிறது. கர்த்தர் எனக்கு பார்த்துக் கொள்வார், கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார் என்கிறதான விசுவாச அறிக்கைகளை நாம் செயல்படுத்துகிறோம், விசுவாச அறிக்கைகளை சொல்லுகிறோம். ஆனால் நீதிமானாய் வாழ்கிறோமா என்பதை தான் இன்றைய நாள் நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் தான் பிழைப்பான். ஆமென். நாம் பார்க்கிற துன்மார்க்கர்கள் பிழைத்திருக்கிறது போல இருக்கலாம், ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, ஒரு நாள் அத்தனையும் வாரிக்கொண்டு போய்விடும். ஆமென். ஒரு வியாதியோ, ஒரு போராட்டமோ, குடும்பத்தில் ஒரு தாறுமாறான ஒரு சூழ்நிலையோ வருமானால் எல்லாமே போயிடும். அப்போ நன்றாய் கவனிங்க, ஒரு மாறுதல் கர்த்தர் உண்டு பண்ண வேண்டும் என்றால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நீதிமானாய் வாழ வேண்டும். ஆமென், அல்லேலூயா.
நீதிமானாய் வாழ வேண்டும். ஐயா, நான் நீதிமானாய் வாழ ஆசைப்படுகிறேன். ஆனால் நீதிமானாய் எப்படி மாறுவது? நீதிமானாய் எப்படி மாறுவது? வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 3வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 3:28. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம் என்று தீர்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க எனக்கு பிரியமானவர்களே, எப்படி ஐயா நீதிமானாய் மாற்றப்படுவது? விசுவாசத்தினாலே நீதிமானாய் மாற்றப்படுவது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி விசுவாசத்தினால் நீதிமானாய் மாற்றப்படுவது? எதை விசுவாசிக்கணும்? வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 5வது அதிகாரம். எதை விசுவாசித்தால் நான் நீதிமானாய் மாற்றப்படுகிறேன்? ரோமர் 5வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் இந்த நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. எந்த விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம்? கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தினாலே. எனக்காக அவர் மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் என்கிறதான ஒரு விசுவாசம் தேவன் மேல வைக்கும் போது அவர் நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையினால தான் நம்ம எல்லாரும் பாவத்தை அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, நான் இந்த தவறை செய்து விட்டேன், இந்த பாவத்தை செஞ்சிட்டேன், நான் இப்படிப்பட்டதான காரியத்தை செய்துட்டேன், இந்த தவறை எனக்கு கிருபையாய் மன்னியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுகிறோம். ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். ஆமென். தேவனை விசுவாசிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, எனக்காக அவர் மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அவரை விசுவாசிக்கும் போது, ஏன் வேதம் என்ன சொல்லுகிறது? பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவம் நமக்குள்ளாடி இருக்கிறதுனால தான் குடும்பத்துக்குள்ளாடி ஒரு சமாதானம் இல்லை, குடும்பத்துக்குள்ளாடி ஒரு சந்தோஷம் இல்லை, குடும்பத்துக்குள்ளாடி நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியலை. காரணம் என்னன்னா பாவம். ஆமென். அல்லேலூயா. சிந்தனையினால பாவம், இல்லை செயல்களினால பாவம், இல்லை பேச்சினால பாவம். ஆமென். இந்த பாவம் இருக்கிறது வரைக்கும் நம்மளால் நீதிமானாய் மாற முடியாது. ஆமென். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா வெளியில் நீதிமான்களை போல பேசுவாங்க, நீதிமான்களை போல பழகுவாங்க, நீதிமான்களை போல எல்லா காரியங்களிலும் ஈடுபடுவாங்க. ஆனால் மறைமுகமாக சில காரியங்களில் பாவங்களில் ஈடுபடுவார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாவங்கள் இருக்குமானாலும் கர்த்தர் என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் எங்கே பார்க்கிறாரா? மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ எங்கே பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கு உங்கள் முகத்தையும் என் முகத்தையும் பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றால் இன்னைக்கு நம்ம தான் செல்வ சீமான்களாக இருப்போம். ஆமென். இன்னைக்கு நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம். ஆமாம். உடனே நமக்கு அழுக வந்துடும். அல்லேலூயா. உடனே நம்மளை அறியாமே நமக்கு கண்ணீர் வந்துடும். நம்ம அப்படியே மனதுருக்கமுள்ள தேவனை பார்த்து முகத்தை அப்படியே சோகமாக வச்சுருவோம். அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கறதுனால தான் நமக்கு உள்ளே இருக்கிற அசூசியை கண்டுபிடித்தவர் வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ நன்றாய் கவனிங்க, வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, நீ முதல்ல பரிசுத்தமாகு, நீ முதல்ல நீதிமானாய் மாறு, பாவத்தை விடு. ஏதோ ஒரு பாவம். ஆமென். ஆராதனை முடித்த உடனே நம்ம என்ன செய்கிறோம்? சில ஆட்களை பார்த்தீங்கன்னா ஆராதனைக்கு வருவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, வேத வசனத்தெல்லாம் வாசிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் வீட்டுக்கு போன பிறகு உட்காந்து எல்லா சினிமாவும் உட்காந்து பார்க்கறது. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து அப்படியே கதை அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா உள்ள நேரம் ஃபுல்லாக அங்கேயே போயிடுறது. நன்றாய் கவனிங்கள் எனக்கு பிரியமானவர்களே, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது?
நீ பாவத்தை அறிக்கையிடணும். தேவனிடத்தில் பாவத்தை அறிக்கையிடணும். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்கப்பா, நான் இந்த தவறை செஞ்சுட்டேன், இந்த காரியத்தை செஞ்சுட்டேன், எனக்கு ஒரு பிழைப்பு வேணும், என் குடும்பத்தில் வருமானத்தில் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் வேணும். கையிட்டு செய்து ஆண்டவர் வருமானத்தை கொண்டு வருகிறோம், ஆனால் அது வீட்டில் இருக்க மாட்டேங்க, எப்படியோ ஆண்டவர் செலவழிந்து விடுகிறது. எனக்கு ஒரு பிழைப்பு இல்லை, கடன் மேலே கடன், பாரத்துக்கு மேலே பாரம், வியாதி மேலே வியாதி. ஏன் ஆண்டவரே ஒரு பிழைப்பு எனக்கு உண்டாகாதா என்றால், கர்த்தர் பிழைப்பு உண்டாக்குகிற தேவன் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். அவர் தான் எனக்காக மரித்தார், அவர் தான் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் தான் என்னுடைய அக்கிரமங்களுக்காக மரித்தார் என்று சொல்லி நீங்கள் அவர் மேலே உங்கள் விசுவாசத்தை வைத்து பரிசுத்தமாய் மாறும்போது கர்த்தர் உங்கள் காரியங்களை பார்த்து கொள்ளுவார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் சொல்லுங்க, அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? சொல்லுங்க, கூட கொடுக்கப்படும். ஆமாம், அதான் வேதம் சொல்லுகிறது. நன்றாய் கவனிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். நம்ம எல்லாருமே நீதிமானாய் வாழ்வதற்கு பதிலாக நம்ம எல்லாரும் பாவியாய் வாழ்ந்து கொண்டு எப்படியாவது இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருந்துடணும், எப்படியாவது உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வந்துடணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ நீதிமானாய் இருந்து தேவனை தேடுவாயானால் இந்த உலகத்தில் உள்ள நன்மைகள் ஒன்றை தேடி வரும். ஆமென். அல்லேலூயா. நான் இதுக்கு எப்போவுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நன்றாக கவனிங்கள் எனக்கு பிரியமானவர்களே. ஹோட்டலில் போய் உட்காந்துக்கிட்டு சர்வர் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டவனை இலையை போட்டுக்கிட்டு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டவனை தண்ணியெல்லாம் தெளித்து இலையெல்லாம் கழுவி விட்டுக்கிட்டு நம்ம வந்து சர்வர்கிட்ட எப்பா எனக்கு கொஞ்சம் சட்னி சாம்பாரும் கொண்டு வான்னு சொன்னால் நம்மளை எப்படி பார்ப்பான்? சொல்லுங்கள், பைத்தியக்காரனை பார்த்த மாதிரி பார்ப்பான். யோ, சட்னி சாம்பார் கையா இலையை கழுவி வச்ச? ஆமென். அல்லேலூயா. மாறாக நம்ம அந்த கடையில் போய் உட்காந்துட்டு இலையை போட்டுட்டு இலையை கழுவிக்கிட்டு நம்ம உடனே கேட்குற கேள்வி, இட்லியை கொண்டாங்க, தோசையை கொண்டு வாங்கன்னு தான் கேட்போம். யாராவது கூட சட்னி சாம்பார் கொண்டு வாங்கன்னு கேட்டிருக்கீங்களா? கேட்க மாட்டோம். இட்லி வந்துட்டுனா சட்னி சாம்பார்னு செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அல்லேலூயா. ஆமாம். இப்போ நம்ம எல்லாரும் செய்கிற ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவரே எனக்கு அதை தாரும், என் வீரோ நிரப்பும், என் பண்டக சாலைகளை நிரப்பும், எனக்கு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். இதெல்லாம் முக்கியம் கிடையாது. இதெல்லாம் தருவார். எப்போ தருவார்னா, நீங்கள் நீதிமானாய் மாறும்போது, பரலோக ராஜ்யத்தை நீங்கள் தேடும்போது, பரலோக ராஜ்யத்தின் பங்காளிகளாய் நீங்கள் மாறும்போது கர்த்தர் இந்த உலகத்தினுடைய நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏங்க, நம்மளை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருடைய வேலை. நம்மளை படைத்தது அவர், நம்மளை உருவாக்குனது அவர், நம்மளை உருவாக்கி நடத்தினவர் நம்மளுடைய காரியங்களை பார்த்து கொள்ளுவார். ஆமென். என் தேவையை அவர் பார்த்து கொள்ளுவார், என்னுடைய காரியங்களை அவர் பார்த்து கொள்ளுவார். நான் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? அவரை மாத்திரம் தேடணும். ஆமென். அவரை மாத்திரம் தேடணும், அவரை மாத்திரம் நம்பி வாழணும். அவர் எனக்கு செய்வார் என்கிறதான நம்பிக்கை, நீதிமானாய் வாழ்ந்து பரிசுத்தமானாய் வாழ்ந்து நீங்கள் தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் ஜீவிக்கும் போது உங்களுடைய சகல தேவைகளையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க எனக்கு பிரியமானவர்களே, நமக்குடைய காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். நம்முடைய தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நம்முடைய பலவீனத்தெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஆனால் சுகமானாலும் சரி, வருமானமானாலும் சரி, வீட்டில் இருக்கிற கடன் சுமை மாறணுமானாலும் சரி, வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ நீதிமானாய் வாழணும். ஆமென். நீ நீதிமானாய் வாழணும். அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தோடு பாவத்தை செஞ்சுக்கிட்டு, இந்த உலகத்தோடு ஜீவித்து கொண்டு நானும் கர்த்தரை தேடுகிறேன், கர்த்தர் என்னையும் ஆசீர்வதிப்பார் என்றால் ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அது வேணுமானால் நீங்கள் நீதிமானாய் மாறணும், பாவத்தை விடணும். ஆமென். பாவத்தை என்ன செய்யணுங்க? விடணும். பாவத்தில் இருந்து ஒரு மாறுதல் வரும்போது தான் கர்த்தர் நம்மளை மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு நபரை தெரியும், நன்றாக கவனிங்கள். எனக்கு ஒரு தெரிந்த ஒரு நபர், அவருக்கு கடன் பாரம், ஏகப்பட்ட கடன், கடன்னா கடன், ஏகப்பட்ட கடன். அவர் செய்த தொழிலில் நஷ்டம், நஷ்டத்தினால ஏகப்பட்ட கடன், கடனுக்கு மேலே கடன்னா பெரிய கடன். அவருக்கு வீட்டில் வந்து தினமும் கடன்காரங்க வந்து தொல்லை பண்ணுவாங்க.
அதனாலே அவர் என்ன பண்ணுவார்னா விடிய காலையில் 5 மணிக்கே எழும்பின உடனேயே வீட்டை பூட்டிக்கிட்டு மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா வெளியில் போயிடுவாங்க. இரவு 11 மணிக்கு 12 மணிக்கு தான் வருவாங்க. ஏன்னா கடன்காரன் தொல்லை தாங்க முடியாமல். நன்றாய் கவனிகள் எனக்கு பிரியமானவர்களே, ஒரு மகன் உண்டு, அந்த மகனையும் தூக்கிக்கிட்டு கை குழந்தை தான், ஆனால் அவனையும் தூக்கிட்டு என்ன செஞ்சுருவாங்க போயிடுவாங்க. முடியாது, ஏன்னா அந்த கடன் பாரம் அவ்வளோ ஒரு பாரம், ஒரு சுமை. அதனால் கடன்காரங்க வந்து தட்டுறாங்க என்பதனால என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு கதவெல்லாம் பூட்டிட்டு காலையில் 5 மணிக்கு வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. ஆமென். சாப்பாடெல்லாம் ராத்திரியே செஞ்சுருவாங்க, கிளம்பிடுவாங்க. எங்கேயாவது போய் ஒரு பூங்காலியோ இல்லை எங்கேயாவது போய் உட்காந்துருவாங்க. ஏன்னா வருமானம் இல்லை, தொழில் நஷ்டம், தொழில் தொடங்கின தொழிலில் ஏக நஷ்டம், கடன் மேலே கடன், வீட்டு மேலேயும் கடன், எல்லாத்துலேயும் கடன் வாங்கி வைத்திருந்தார். இப்போ நல்லா கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமான ஏதாவது ஒரு சபையில் போய் ஆராதிக்கிறதுக்கு மாத்திரம் கடந்து சென்று விடுவார். ஏதாவது ஒரு சபையில், ஒரே சபைக்கு ரெகுலராக போக மாட்டார். காரணம் என்னென்னா அதை அறிந்து கடன்காரங்கள் வந்துடக்கூடாது என்பதற்காக ஒரே சபைக்கு ரெகுலராக போக மாட்டார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சபைக்கு போவார், ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு சபைக்கு போவார். எந்த சபைக்கு போகிறாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டதான நபர். நன்றாக கவனிங்கள், இவர் அதிகமாக பைக்கில் அப்படியே போய் கன்னியாகுமரி இப்படி எந்த இடங்களெல்லாம் பிள்ளைகளை கூட்டிகிட்டு அப்படியே போய் உட்கார்ந்துருப்பார். காரணம் என்னென்னா கடன் கொடுப்பதற்கு ஏற்ற சூழல் இல்லை, அவங்களுக்கு அந்த வருமானம் இல்லை. ஏக கடனால் அவர் கவலைக்கு மேலே கவலை வந்ததுனால ஒரே ஒரு முடிவு பண்ணார், என் குடும்பமாக தற்கொலை பண்ணிடலாம், என்னை செத்து போயிடலாம் அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாடி வந்தபோது தான் அவர் அப்படியே மொபைல் அப்படியே நோண்டிகிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் ஒரு வார்த்தை வந்தது. என்ன வார்த்தைனா, யோபினுடைய படத்தை போட்டு அதனுடைய கீழே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது, எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று நான் காத்திருக்கிறேன் என்கிறதான ஒரு வாசகத்தை போட்டு அதற்கு கீழாக நிறைய காரியங்கள் அதில் டைப் பண்ணி அனுப்பப்பட்டிருந்தது. அந்த வாசகத்தை அவர் வாசித்த போது, யோபினுடைய காரியத்தை குறித்து சிந்தித்து அவர் வாசித்த போது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வருமா என்கிறதான இயக்கத்தோடு என்ன பண்ணார்னா நேராக பைக்கை ஸ்டார்ட் பண்ணார். அதை அனுப்பின நபருக்கு ஃபோன் பண்ணார், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு அந்த ஊழியக்காரரை பார்த்து அவரிடத்துல ஜோம் பண்ணார். ஜோம் பண்ணிக்கிட்டு நேராக போனார். எல்லா கடைக்காரங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் வீட்டுக்கும் போனார். யார் யார்கிட்ட கடன் வாங்கினாரோ எல்லாருக்கும் வீட்டுக்கும் போனார். எல்லார் வீட்டுக்கும் போய் சொன்னார், ஐயா என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, எனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுங்க, நான் கடத்தை திருப்பி தந்துடுறேன். ஐயா எனக்கு 2 மாதம் கடன் தாங்க, திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இப்போ வீடுகளில் போய் சொல்லிக்கிட்டு நேராக வீட்டில் போய் கதவை திறந்து உட்கார்ந்து குடும்பமாக காலையில் சாயந்தரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்த சம்பவம் என்னன்னா, பழையபடியும் அந்த அவருடைய கம்பெனியில் பழையபடி அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணதுக்கு கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். அவர் ஒரு கார்மெண்ட்ஸ் வைச்சிருந்ததான ஒரு கம்பெனி. கார்மெண்ட்ஸ் என்ன கார்மெண்ட்ஸ்னால், நம்ம சட்டை துணியெல்லாம் போடுறோம் பாருங்கள், அந்த துணியெல்லாம் ரெடிமேடாக தைத்து அதை கொடுக்கறதான ஒரு கம்பெனி. நன்றாக கவனிங்க, அந்த கம்பெனியில் அவர் அந்த கம்பெனியுடைய ஓனர். அப்போது பழையபடி அந்த கம்பெனி அவர் என்ன செஞ்சார்னா தேவன் மேலே விசுவாசத்தை வைத்து தொடங்க ஆரம்பித்தார். தொடங்கும்போது என்ன செய்வார்னா, இவர் நேராக போன உடனே மொதல் வேலை மனைவியும் கணவரும் சேர்ந்து கம்பெனியில் கதவெல்லாம் திறந்துட்டு போய் உட்காந்து ஜோம் பண்ணுவாங்களாம். எல்லா மிஷினுக்கு மேலே கை வைத்து ஜோம் பண்ணுவாங்க. ஆண்டவரே இந்த மிஷின் சும்மா இருக்கக்கூடாது, இந்த மிஷின் சும்மா இருக்கக்கூடாது, இந்த மிஷின் சும்மா இருக்கக்கூடாது. ஆர்டர் இல்லாத நேரத்திலே ஜோம் பண்ண ஆரம்பித்தார்கள். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா எனக்கு பிரியமானவர்களே, அவர் சொன்ன பிரகாரம் எல்லா கடன்களையும் அடைத்து இன்னைக்கு பெரிய செல்வ சீமாந்தர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நன்றாய் கவனியுங்கள், நீங்கள் நீதிமானாய் மாறும்போது, தேவனை விசுவாசத்தோடு தேடும்போது கர்த்தர் நம்மளை பிழைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். நன்றாய் கவனிங்கள் எனக்கு பிரியமானவர்களே, வேதத்திலும் இப்படிப்பட்டதான ஒரு சம்பவம் இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். யோபு எழுதினதான பக்தனை குறித்து நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். நம்மளை பிழைப்பூட்டுகிற தேவன் அவர். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். யோபுவை குறித்து அங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை பாருங்களேன். முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். 3வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரரில் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள், யோபு என்கிறதான மனுஷன் பெரிய மனுஷன், கிழக்கத்திய புத்திரர்களில் செல்வந்தனாய் ஜீவித்ததான ஒரு மனிதன். அதாவது இன்றைக்கு இந்த ராதாபுரம் தாலுகாவை எடுத்தா நமக்கு சட்டென்று பெரிய மனுஷன், ஒரு பணக்காரர் என்றால் யாரை சொல்லுவோம்? எஸ்.ஏ. ராஜாவை சொல்லலாம்,
எஸ்ஏபியை சொல்லலாம். அப்போ நல்லா கவனிங்க, எஸ்ஏ ராஜானா நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இவர்கள்லாம் செல்வ சீமாந்தர்களாக இருக்கிறாங்க. இதே போல தான் கிழக்கத்திய புத்திரர், கிழக்கு நாடுகளிலேயே செல்வ சீமாந்தனாக இருந்தவர் தான் யாருன்னா யோபு. ஆமென். யோபு என்கிறதான மனிதன். எப்படி சொல்லுகிறீர்கள் என்றால், நீங்கள் அதன் 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோபு 1:2 வாசிங்க. அவனுக்கு 7 குமாரரும் 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். இப்போ எனக்கு அடுத்தது என்ன ஒரு யோசனை, என்ன ஒரு திங்கிங் என்ன வருதுன்னா, நன்றாய் கவனிங்க, இந்த 7000 ஆட்டையும் கட்டி போடுறதுக்கு இடம் வேண்டாமா? 7000 ஆட்டை கட்டி போட ஒரு இடம் வேணும், 3000 ஒட்டகத்தை கட்டி போட இடம் வேணும், 500 ஏர்மாடை கட்டி போட ஒரு இடம் வேணும், 500 கழுதைகளை கட்டி போட இடம் வேணும். அல்லேலூயா. அப்போ இவ்வளோத்தையும் வச்சு ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட நம்ம கால்கரை கிராமத்துக்கு மேலே இடம் இருந்திருக்கும். அல்லேலூயா. ஆமாம், செல்வ சீமானாக இருந்ததான யோபு, செல்வ சீமானாக இருந்தால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன், உத்தமன், நீதிமானாய் ஜீவிக்கிற ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு மேலே சாத்தானுடைய கண் வந்தது. ஆமென். சாத்தான் கண் வைக்கிறான். நீங்கள் 8வது வசனத்தை வாசிங்க. அது 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அல்லேலூயா. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், நம்மளை பார்த்து ஆண்டவர் இப்படி ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? எப்பா, அவன் நீதிமான், அவன் சன்மார்க்கன், அவன் எனக்கு பயந்து நடக்கிறவன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ நல்ல கவனிங்க எனக்கு பிரியமானவர்களே, நீதிமானாய் இருந்ததான யோபின் மீது சாத்தானுடைய கண்ணு போகிறது. அவன் சொல்லுகிறான், நீர் எல்லாத்தையும், அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் எடுத்துரும், அவன் உத்தமத்தை விட்டு விடுவான், நீதியை விட்டு விடுவான், வேணா நீர் பாரும் என்று சொல்லி அவனை சோதித்து பாரும் என்று சொன்ன போது அவனை சோதிக்கிறான். நீங்கள் யோபு 1வது அதிகாரம் 13 19 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது எல்லாவற்றையும் இழந்து போனான். 3000 ஆடு போச்சு, நன்றாய் கவனிங்க, 500 ஏர்மாடு போச்சு. எல்லாத்தையும் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு இழக்கலை, ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் அத்தனை இறந்து போகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபுவுக்கு வந்த சோதனை மாதிரிலாம் நமக்கு வந்துச்சுன்னு வச்சுக்காங்களா, ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே நம்ம விழுந்திருப்போம். அல்லேலூயா. ஆமாம். எப்பா, இது என்னது, நான் உத்தமனாய் ஜீவித்தனே, ஆண்டவரை தேடினானே, நான் இப்படி வாழ்ந்தனே, ஆனால் என்னுடைய எல்லாமே ஒரே நாளில் போயிட்டே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, எல்லாத்தையும் ஒரே நாளில் இழந்து நிற்கிறான். ஆனாலும் யோபு தன் விசுவாசத்தில் இருக்கிறான். பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை வாசிங்களேன். அவன் நீதிமான் என்பதற்கு சாட்சியாக ஒரு வசனம் இருக்கிறது. யோபு 1:22 வாசிங்க பார்க்கலாம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. நம்மளா இருந்தா உடனே பாவம் செஞ்சிருப்போம். ஆமென். நம்மளா இருந்தால் உடனே என்ன செஞ்சிருப்போம்? பாவம் செஞ்சிருப்போம். நான் ஆண்டவரை தேடி எனக்கு என்ன நன்மை, நம்மகிட்ட இருக்கிறதான கரையை பார்க்க மாட்டோம், நம்மகிட்ட இருக்கிறதான அழுக்க பார்க்க மாட்டோம். நான் இத்தனை நாட்கள் ஆண்டவரை தேடுறேன், ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை சுதந்தரித்துக் கொள்ளணுமானால் முதலாவது நீதிமானாய் மாற வேண்டும். யோபு எல்லாவற்றையும் இழந்த போது கூட யோபு பாவம் செய்யவில்லை, அவன் குறை சொல்லவும் இல்லை. யோபு எல்லாத்தையும் இழந்தது மாத்திரம் இல்லைங்க, உடம்பு முழுவதும் பற்கள், கொடிய நோய். ஆமென். அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது. இரவு வந்த போது சொல்லுகிறான், எப்பொழுது பகல் வரும் என்று விடியும் என்று நான் காத்திருக்கிறேன். விடியற்காலை சொல்லும்போது சொல்லுகிறான், எப்பொழுது இரவு வரும் என்று நான் காத்திருக்கிறேன். அப்போ மனசை தூங்கலை. அல்லேலூயா.
அது மாத்திரமல்லாமல் உடம்பு முழுவதும் பற்கள் ஜலம் வடிந்து கொண்டிருக்கிறது. உடம்பெல்லாம் நாற்றம். சாதாரண ஒரு புண்ணிலிருந்து ஜலம் வடிந்து கொண்டிருந்தாலே நமக்கு எப்படி இருக்கும்? அருவருப்பாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் இழந்து போய் உடம்பெல்லாம் புண்ணு, சாம்பல்ல போய் உட்கார்ந்துருக்கிறான். அரிப்பு தாங்க முடியாமல் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்போது கூட யோபு சொல்லுகிற ஒரு காரியம், நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? நமக்கு யாருக்குமே அந்த விசுவாசம் கிடையாதுங்க. யாருக்குமே இந்த உத்தமம் கிடையாது. நம்மளா இருந்தால் பாவத்தை தேடி போயிடும். இத்தனை நாட்கள் நான் நீதிமானாய் வாழ்ந்து எதற்கு? இத்தனை நாட்கள் நான் உத்தமனாய் வாழ்ந்து எதற்கு? நான் நீதிமானாய் வாழ்ந்தனே, என் குடும்பத்தில் இந்த கடன் பாரம். நான் நீதிமானாய் வாழ்ந்தனே, என் குடும்பத்தில் இந்த போராட்டம். நான் நீதிமானாய் வாழ்ந்தனே, என்னுடைய வாழ்க்கையில் தரித்திரம். நான் நீதிமானாய் வாழ்ந்தனே, என்னுடைய சரீரத்தில் இந்த பலவீனம். எதற்காக? உடனே பாவம் செய்ய ஆரம்பித்திருப்போம். ஆனால் நன்றாய் கவனிங்கள் எனக்கு பிரியமானவர்களே, அவனோ பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. அவனோ பாவம் செய்யவில்லை. நம்மளாக இருந்தால் நம்ம கூட இருக்கிற ஆட்கள் சொல்லுவாங்க, ஏலே புண்பற்ற நெஞ்ச புகையை விட்டு ஆட்டில. அல்லேலூயா. ஆமாம், நம்மளை கெடுக்கிறவன் ஃபுல்லாக நம்ம சுற்றி தான் இருக்கிறான். ஆனால் யோபுவுக்கும் நண்பர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் யோபு தன்னுடைய உத்தமத்திலே நிலை நின்றான். அல்லேலூயா. யோபு உத்தமத்தில் நிலை நின்றாங்க. அவன் உத்தமத்தில் இருந்தபடினால என்ன நடக்குது தெரியுமா? வாசிக்க பார்க்கலாம். யோபு 42:12 வாசிங்களே. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர் மாடுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு மறுபடியும் பிறந்தார்கள். அல்லேலூயா. அப்போ நன்றாய் கவனிகள் எனக்கு பிரியமானவர்களே, யோபுவுக்கு முன்னிலைமையை பார்க்கிறோம். முன்னிலைமையில் அவன் இருந்தது 3000 ஆடு. நன்றாய் கவனிங்கள், இங்கே 6000 ஆடாய் மாறுகிறது. 500 ஒட்டகம் 1000 ஒட்டகமாய் மாறுகிறது. 500 ஏறு மாடு திரும்ப 1000 ஏறு மாடாய் மாறுகிறது. அப்போ நன்றாய் கவனிங்கள், யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமையை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். ஆமென். அதுக்கு என்ன காரணம்னா, யோபு தன் உத்தமத்திலே இருந்தான், நீதிமானாகவே இருந்தான். கெட்டின மனைவி வந்து சொல்லுகிறா, ஐயா நீர் துன்பப்படுகிறத விட ஜீவனை விட்டுரும். ஆனாலும் சொல்லுகிறார், நான் தேவனிடத்தில் வந்து நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? உத்தமத்தில் நான் இருப்பேன், உத்தமத்தை விட மாட்டேன், நான் நீதிமானாய் வாழ்வேன் என்கிறதான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருந்தபடினால கர்த்தர் யோபுவுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை திருப்பி கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேங்க, உங்களை கர்த்தர் பிழைப்பூட்ட விரும்புகிறார். நீங்கள் இழந்து போனவைகளை மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு இரட்டத்தனையாய் தந்து உங்களை பிழைக்க பண்ண விரும்புகிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீதிமானாய் மாறணும். ஆமென். எப்படி மாறணுங்க? பாவத்தை விடணும். ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை வைத்துக்கொண்டு தேவனிடத்திலிருந்து நன்மை எதிர்பார்த்தால் நன்மை கிடைக்காது. இன்றைக்கி நான் உங்களுக்கு திட்டமாக சொல்லுகிறேன், பாவத்தை விட்டு தேவனை தேடி பாருங்கள், நீதிமானாய் மாறி பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீதிமானை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 1-2 வசனங்களை மாத்திரம் நான் சுட்டி காட்டி நான் வேகமாக முடிகிறேன். நீதிமானை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அப்ப நீதிமான்களுடைய வழிகளில் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அவனுக்கு ஒரு உயர்வு உண்டாகும், அவனை கர்த்தர் உயர்த்துவார். நீதிமான்களுக்கு கர்த்தர் சமாதானம் தருவார். ஆனால் துன்மார்க்கமாய் ஜீவிப்போம் என்றால், தேவனுக்கு பிரியமில்லாத மனிதனாய் ஜீவிப்போம் என்றால், எனக்கு பிரியமானவர்களே, அழிவு தேடி வரும். அல்லேலூயா. அப்ப நன்றாய் கவனிங்கள், நீதிமானுக்கு உயர்வு உண்டாகும். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன். சங்கீதம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறீர், காருண்யம் என்னும் கேடகத்தால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறீர். நீதிமானை கர்த்தர் என்ன செய்கிறார்னா ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா.
நீங்கள் நீதிமானாய் இருப்பீங்கன்னா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பாவத்தை விட்டு நீதிமானாய் வாழும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆசீர்வாதம் வேணும்னா நீதிமானாய் மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 34:17 வாசிங்க பார்க்கலாம். நீதிமான்களில் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் அவர்களை நீங்களாக்கி விடுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இவ்வளவு நாள் நான் கூப்பிட்டேங்க, இவ்வளவு நாளும் ஜெபம் பண்ணினேன், இவ்வளவு நாளும் கர்த்தரை நோக்கி நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கல, எனக்கு இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கல, இந்த தரித்திரத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கல, இந்த கடன் பாரத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கல. ஏன் என் குடும்பத்தில் ஒரு போராட்டமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் உங்களை மாற்றி நீங்கள் நீதிமானாய் மாறி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன் என்றால் கர்த்தர் உங்களை பிழைக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நீதிமானாய் மாறி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீங்கன்னா கர்த்தர் உங்களை பிழைக்க பண்ணுவார். அவர் நம்மளை பிழைக்க பண்ணுகிற தேவன். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 37:29, கடைசியாக சங்கீதம் 37:29. நீதிமான்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுவீங்கன்னா, நீங்கள் நீதிமானாய் ஜீவிப்பீங்கன்னா கர்த்தர் இந்த உலகத்தில் உள்ளவைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதத்தை தேட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார், நமக்கு தருவேன்னு சொல்லி வைத்திருக்கிறார். அது வேணும்னா கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒன்று தான், நீங்கள் நீதிமானாய் மாறணும், பாவத்தை விடணும். ஏதோ ஒரு பாவம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், ஆண்டவரே இதை நான் செய்திருப்பேனா, எனக்கு நீங்கள் மன்னிங்க. இந்த 12 மாதங்கள் நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வராமல் இருக்கலாம், தடையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரை இந்த நாள் நோக்கி பார்த்து கூப்பிடுங்க. ஆண்டவரே, நான் நீதிமானாய் வாழலப்பா, நான் பாவியாய் வாழ்ந்துட்டேன், நான் உத்தமனாய் ஜீவிக்கலை, என்னை தயவாய் மன்னிங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவரை பார்த்து கூப்பிடுவீங்கன்னா கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வியாதியை மாற்றுவார், கர்த்தர் உங்கள் தரித்திரத்தை மாற்றுவார். நீங்கள் நீதிமானாய் மாறுவதற்கு ஒரு ஸ்டெப் எடுத்தா கர்த்தர் உங்களுக்காக அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நீதிமானாய் மாற ஒப்பு கொடுப்பீங்களா? அதான் தேவன் எதிர்பார்க்கிறார்.